ஹரே கிருஷ்ணா. ராவணன் சீதைக்கு 2 மாதம் கெடு கொடுத்துட்டு போவான். 2 மாதத்துக்குள்ள நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை அப்படின்னா உன்னை நான் சமைச்சு சாப்பிட்டுடுவேன், எனக்கு நீ காலை உணவாயிடுவ அப்படின்ட்டு 22வது சர்க்கத்தில் மிரட்டிட்டு போவான். அதுக்கப்புறம் 23, 24 இது மாதிரி சர்க்கங்கள்லாம் ராட்சசிகள்லாம் சீதையை கன்வின்ஸ் பண்ணுவா. இது மாதிரி ராவணன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு. இவங்களோட தொல்லை தாங்காமல் இந்த 28வது சர்க்கத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சீதை தற்கொலைக்கு முயற்சிப்பாளாம். தன்னுடைய அழகான அந்த நீண்ட கூந்தல் அழகாக பின்னிருப்பா இல்லையா, அந்த பின்னலை வச்சு தான் கழுத்தை நெரிச்சு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ யோசிக்கும்போது அவளுக்கு சில சுப சகுனங்கள்லாம் வருதான். இதுக்கு முன்னாடி அது மாதிரி சுப சகுனங்கள் ஒரு தடவை வந்திருக்கான், அதே மாதிரி திரும்ப வருதான். ரொம்பவே மனசார உடஞ்சி போயிருந்தாலாம். ஏன்னா ராட்சசிகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக இருப்பாங்களாம். ஒத்திக்கு ஒரே ஒரு கண், ஒத்திக்கு மூக்கு தலைக்கு மேலே இருக்கும், அப்புறம் ஒத்திக்கு உடம்பெல்லாம் கண், அது மாதிரி பயங்கரமாக இருக்குமா பார்க்குறதுக்கே. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக போக வேண்டாம். ஸோ இதனால் நல்ல சகுனங்கள் வரும்போது அவள் மனசில் அப்படி ஒரு சந்தோஷமா. என்னென்ன சகுனங்கள் அப்படின்னா, சீதையினுடைய இடது கண், இடது தோள்பட்டை, இடது தொடை இதெல்லாம் துடிச்சுதான். அப்புறம் அவளுடைய துணி விலகித்தான், அதாவது நழுவித்தான், காற்றடிக்காமையே நழுவித்தான். இதெல்லாம் பெண்களுக்கு நல்ல சகுனமா. இந்த சகுனங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி அவள் என்னென்னவோ நினச்சாலாம். நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் தரையில் படுத்துண்டு இவ்வளவு தர்மத்தை காப்பாற்றினதெல்லாம் வீணாக போயிடுத்தே. ராமனும் லக்ஷ்மணனும் என்னை ஏன் இன்னும் தேடி வரல? ஒருவேளை சூழ்ச்சியால் அவர்கள் கொல்லப்பட்டார்களோ? இப்படி காட்டில் சிங்கத்துக்கிட்ட தனியாக மாட்டேண்ட பெண் யானை மாதிரி என் நிலமை ஆயிடுத்தே அப்படின்லாம் யோசிக்கிறாளாம். என்னோட ஹிருதயம் ரொம்ப கல் மாதிரி இருக்கிறதுனால தானோ என்னவோ என்னோட ஹிருதயம் இன்னும் வெடிக்கலை. ராவணனுடைய பேச்சு, அந்த ராட்சசிகளோட பேச்செல்லாம் கேட்டு இன்னும் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய ஹிருதயம் கல்லாக தான் இருக்கணும். அது 1000 துண்டுகளாக ஏன் இன்னும் உடையலை அப்படின்லாம் யோசிக்கிறாளாம். இதுக்கப்புறம்தான் ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு இது மாதிரி தன்னுடைய கூந்தலால் தான் கழுத்தை நெரிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது கரெக்டாக சகுனங்கள்லாம் தோன்றியதான். 29வது சர்க்கத்தில் தான் இது மாதிரி சகுனங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம், அதாவது இடது கண் இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக இருக்குது. 28வது சர்க்கத்தில் அவள் தற்கொலைக்கு முயற்சிக்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு முடியும். இதை நான் இந்த சீதா நவமியில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஹரே கிருஷ்ணா.